ரமண மகரிஷி மிக எளிய உதாரணம் மூலம் வாழ்க்கையின் பெரிய உண்மையை விளக்கினார். அது ரயில் பயணத்தின் உதாரணம். ஒரு மனிதர் ரயிலில் பயணம் செய்கிறார். அவரிடம் ஒரு பெரிய மூட்டை இருக்கிறது. அந்த மூட்டையை தலையில் வைத்து சுமந்து கொண்டு பயணம் செய்தால் அவருக்கு தலைவலி வரும், கழுத்து வலி வரும், உடல் முழுவதும் சோர்வடையும். ஆனால் அதே மூட்டையை தலையிலிருந்து கீழே இறக்கி ரயில் பெட்டியில் தரையில் வைத்துவிட்டு பயணம் செய்தால் என்ன ஆகும்? அவர் நிம்மதியாக உட்கார்ந்து ஜன்னல் வழியே காட்சிகளை ரசித்து பயணம் செய்யலாம். மூட்டை அதே ரயிலில் பயணம் செய்யும் தானே? ஆம். ஆனால் அதன் சுமை அவருக்கு இல்லை. ரமணர் கூறுகிறார், நம் வாழ்க்கையும் இதுதான். நம் கவலைகள், நம் பிரச்சனைகள், நம் பொறுப்புகள் இவையெல்லாம் அந்த மூட்டை போன்றவை. இவற்றை நான் தான் சுமக்க வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை கஷ்டமாகிறது. ஆனால் இவை அனைத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு இவை இறைவனுடையவை, நான் அவனுடைய கருவி மட்டுமே என்று நினைத்தால் கவலைகள் குறையும். இங்குதான் கர்த்தா தத்துவம் மிக முக்கியமாகிறது. நான் தான் செய்கிறேன், இந்த ஒற்றை எண்ணம்தான் நம் அனைத்து பதற்றத்திற்கும் மூல காரணம். இது ஒரு நாடகத்தை போன்றது. ஒரு நாடகத்தில் கதாநாயகன் நடிக்கிறான். அவன் நான் தான் இந்த கதையை நகர்த்துகிறேன் என்று நினைத்தால் அவனுக்கு பதற்றம் வரும். ஆனால் உண்மையில் அவனை இயக்குவது இயக்குனர் என்பதை அவன் உணர்ந்தால் அவன் நிம்மதியாக நடிப்பான். அதுபோலத்தான் நம் வாழ்க்கையும். நம்மை இயக்குவது இறைவன், நாம் கருவிகள் மட்டுமே. ரமணர் தனது தாய்க்கு எழுதிய கடிதத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். நடக்க வேண்டியவை கட்டாயம் நடக்கும், நடக்கக்கூடாதவை எவ்வளவு முயன்றாலும் நடக்காது. இது மிகவும் எளிமையான உண்மை. எனவே எதற்காக கவலைப்பட வேண்டும்? நடப்பதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதே சிறந்த வழி. இப்போது நடைமுறைக்கு உதவும் சில பயிற்சிகளை பார்ப்போம். கவலை வரும்போது முதல் வேலையாக இந்த சுமை என் தலையில் இல்லை, இது இறைவனுடையது என்று உணர வேண்டும். இரண்டாவதாக, இந்த கவலை யாருக்கு வருகிறது என்று சுய விசாரணை செய்ய வேண்டும். எனக்கு என்று பதில் வரும். இந்த நான் யார் என்று ஆழமாக கேட்டுக்கொண்டே போனால் கவலை மெதுவாக கரைந்துவிடும். ரமணர் மேலும் ஒரு அழகான உதாரணத்தை சொல்கிறார். நிழலை பார்த்து ஒரு குழந்தை பயந்து ஓடுகிறது. ஆனால் நிழல் எதையும் செய்யாது. அதுபோலத்தான் நம் மனதின் கவலைகளும். பெரும்பாலான கவலைகள் உண்மையானவை அல்ல, அவை மனதின் மாயை. நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கினால் கவலைகள் தானாக விலகும். நான் தான் செய்கிறேன் என்ற இடத்திலிருந்து நான் எதையும் செய்யவில்லை, நான் பார்ப்பவன் மட்டுமே, சாட்சி என்ற நிலைக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி நிரந்தரமாகி விடுகிறது. இதுவே ரமண மகரிஷியின் எளிய மற்றும் சக்தி வாய்ந்த போதனை.